ஆன்மீக நண்பர்கள், இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, நம்ம செந்தூர் முருகன் கோவிலில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வள்ளலாருடைய உருவம் இருக்குது. அதை தினமுமே அதுக்கு விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இங்கே எல்லா அமாவாசைக்கும் முன்னாடி நாள் இரவில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா மக்களுடைய நன்மைக்காக யாகம் வந்து பண்ணுவாங்க. அந்த யாக குண்டம் தான் இது. எவ்வளோ அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கோலமிட்டு அரிசி மாவில் யாகம் வளர்த்துருக்காங்க பாருங்கள். இந்த யாகத்தை பற்றி நம்மளுடைய குருநாதர்கிட்ட நம்ம என்னன்றது கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ இந்த யாகம் வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க ஐயா. இந்த யாகம் பண்ணுறதுல இது எப்படி ஐயா உங்களுக்கு சாத்தியமாக இருக்குது? ஏன்னா இந்த யாகத்தில் போகிற இந்த 108 மூலிகை ஆட்டம், நவதானியங்கள், அதை மந்திரம் படிக்கிற ஐயர், இவங்க எல்லாருக்கும் நிறைய செலவுகள் இருக்குது. நீங்கள் யாருக்கிட்டேயும் ₹1 காசும் வாங்க மாட்டீங்க. வரவங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய கை காசு போட்டு செய்கிறீங்க. ஒவ்வொரு யாகத்துலேயும் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காகவும், திருமணம் ஆகணும்னும், குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுதல்களோடு வராங்க. அவங்க எல்லாருக்குமே வேறு நீங்கள் அன்னதானம் போடுறீங்க. நான் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு யாரோ ஒருத்தர் ரொம்ப லாங்லேருந்து பஸ்ஸில் வந்து கடைசி பஸ்ஸு 11:30 மணிக்கு வந்து இங்கே 10ன்னு இருக்காரு. தம்பி வந்து பார்த்துட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் அவர் சாப்பிட்டேன்னு சொன்னாராம். ஆனால் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ வீட்டில் சாப்பிட்டதுப்பான்னு சொல்லி அவர் பெருமையாக சொன்ன விஷயம் கேள்விப்பட்டேன். அது மாதிரி இங்கே வர ஒவ்வொருத்தருக்குமே சாப்பிட்ணும், சாப்பிடாமல் இருக்கிறது பாவன்ற மாதிரி மனசில் நினச்சி பண்ணுறீங்க. இது எப்படி ஐயா சாத்தியமாகுது? உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுறாங்களா? எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது தெரியல. வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, 40 வருஷம் எனக்கு வந்து 14 வருஷத்தில் நான் ஆன்மீகத்தில் இறங்கி ஆன்மீகத்துக்கு அடி வைத்தேன். அன்னைய நாள்லேருந்து இன்னைய நாள் வரைக்கும் மலை பிரதேசத்தில் சுற்றி ஒவ்வொரு கோயில்லையும் நான் பட்னியாக இருந்து இறங்கி வந்தேன். ஒரு இடத்துலையும் ஒரு மலை பிரதேசத்தில் சாப்பாடு கிடைக்காது, தங்க இடம் இருக்காது, ரொம்ப சிரமப்பட்டு நான் வந்திருக்கேன். அதிலிருந்து இன்ன வரைக்குமே வந்து எனக்கு இன்றைக்கி 56 வருஷம் ஆச்சுங்க. 56 வருஷமாக நான் மலைப்பகுதியில் சுற்றி பழக்கமாச்சு. அங்கே ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தேன். இதில் சாப்பாடு கொடுத்தா சிறப்பாக இருக்குமே. ஒரு மனிதன் பிறந்து வளர்கிறதே வந்து பால் குடிக்கிறோம், சோறு சாப்பிட்றோம். இதுக்கு தான் வயிற்றுக்காகத்தான் நம்ம வாழ்கிறோன்றது மக்களுக்கு முழுமையாக தெரியும். எல்லாரும் மக்களுக்கும் வயிற்றுக்கு இல்லைன்னா மற்றது எந்த கோடிக்கணக்கில் நீ பணம் வச்சினாலும், 10-100 கார் வச்சினாலும், நீ 50 பவுன் 100 பவுன் உடம்புல போச்சுருந்தாலும் வயிறு சும்மா இருந்தால் பசி ஆறாது. அவர்களுக்கு பல நோய்கள் உருவாகும். பசினாலேயே நிறைய நோய் உருவாகும். அலர்ச்சி வரும், தலை சுற்றல் வரும், கண்ணுக்கு இருக்குன்னு வரும், மயக்கம் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது சாப்பாட்டினால. அந்த சாப்பாட்டினால பிரச்சனை இருக்கிற காரணத்தினால நம்ம இடத்துல வந்து லொக்காட்டில் கடை கிடையாது. ரம்பாத்துறதுக்கு 3 கிலோமீட்டருக்கு கடை கிடையாது, ஹோட்டல் இல்லை. மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் வந்து நம்ம மக்கள் வந்து வவுறறிஞ்சு போனால் நம்ம எத்தனை தான் வரம் கொடுத்தாலும் அது சுகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னதானம் நானாக ஆரம்பித்து சொந்த காசில் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம செய்கிற தொழில் மாந்திரியம் பண்ணுறோம். அது உண்மையாக பண்ணுறோம். நடந்தால் காசு, நடக்கலன்னா பாதி அமௌண்ட்டு செலவு போக மீதி இருக்கிறது வந்து வாங்கிக்காப்பான்னு சொல்லிடுறோம். இந்த மாதிரி நியாயமான முறையில், மக்களுக்கு உண்மையான முறையில், இறைவனுக்கு உண்மையாக நான் நடந்துக்கணும், ஏன் உயிர் உள்ள வரைக்கும்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அன்னதானமும் இந்த ஏகமும் ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தை மாந்திரியத்திலேயே எடுக்க முடியாது. உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது அது இதுதான் அன்னதான குடும்பம். சரி. இது வந்து ஒவ்வொரு டைமும் நாம் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கும் கர்மாவை ஒரு மாந்திரியத்திலேயே எடுக்க முடியாது. அதுக்கு தான் ஒவ்வொருவருடைய கர்மாக்களும், ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு குடும்பம்னு இருந்தால் அந்த குடும்பத்தில் முன்னோர்களுடைய கர்மா இருக்கும். குலதெய்வம் கோயில் போடும்போது அந்த கற்பை போய் கட்டுவாங்க, அல்லது ஒரு கூட்டம் கூடும்போது அவங்க போய் அந்த கற்பை கட்டுவாங்க. இல்லைன்னா கவுண்டையில் வந்தால் அவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த கற்பை கட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்குது. எல்லா மதத்துக்கும் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு கர்மா இருக்குது. அந்த கர்மான்றதை நீக்க யாராலையும் ஆகாது. கோயிலுக்கெல்லாம் போவாங்க, குளத்தில் குளிப்பாங்க, கும்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு உண்டான வழி என்னன்னா, ஒரு கோயிலுங்களில் ஒன்றால் முடிஞ்சால் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி ஒரு 5 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணேன். மாதம் அன்னதானம் பண்ணேன்.
ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வேளை ஒரு சரட்டோ ஒரு வேஷ்டியோ 200 100 ஒன்று கையில் உள்ளதை எடுத்து கொடு. ஒரு இடத்துல எந்த கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னால் முடிஞ்ச ஒரு வேட்டி எடுத்து ஒரு பாடி பேர் வச்சு கொடுங்க. சரிங்களா? ஒரு 10 பேர்த்துக்கு ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி ஒரு கோயிலை சார்ந்து ஒரு அன்னதானத்தை எடுத்துக்காங்க. யாராக இருந்தாலும் சரி. எப்படி அன்னதானம் எங்ககிட்டயே எதுவும் இல்லை, நாங்கள் அன்னதானம் பண்ண முடியாது, உங்களுக்கு சேவை பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ செலவு பண்ணுறோம். நம்ம வேஸ்ட்டு செலவை நிறைய பண்ணுறோம், வேஸ்ட் செலவு பண்ணுறோம். அந்த வேஸ்ட்டு செலவை ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்குறேன். இது வரைக்கும் யாரும் பண்ணலை. தயவு செஞ்சு எல்லோரும் இந்த அன்னதானத்தில் பங்கேற்று இதை 2 நாளைக்கு இந்த அன்னதானத்தை நீச்சி இந்த செந்தூர் முருகன் ஆலயம் வளருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.